இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு டெசிஷன் ட்ரீ. ஸோ டெசிஷன் ட்ரீ ஒரு சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஸோ அப்பனா நம்மளுக்கு எப்பவுமே நம்மளுக்கு டார்கெட் காலம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டெசிஷன் ட்ரீயால போத் ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிபிகேஷன் டாஸ்க் ரெண்டுமே நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு ரெக்ரெஷன் டாஸ்க் வச்சு நம்ம டீல் பண்ணோம்னா டெசிஷன் ட்ரீ ரெக்ரெசர் யூஸ் பண்ணணும். இதே இது நம்ம கிளாசிபிகேஷன் டாஸ்க் வச்சு நம்ம டீல் பண்ணோம்னா டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் யூஸ் பண்ணணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் லீனியர் அண்ட் லாஜிஸ்டிக் அல்காரிதம்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் ஒரு சிக்மாய்ட் கர்வ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் பேஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு மாடல் ப்ரெடிக்ஷன்ஸ் நடக்கும். ஆனா டெசிஷன் ட்ரீல வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரீ பேஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு ஃபாலோ ஆகி நம்மளுக்கு ஃபைனல் ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிள் அவுட்கம்ஸை நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ இதுல இருக்க ஒவ்வொரு பார்ட்டுமே நம்ம வந்து நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு நோட்ஸ்லயுமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டெசிஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா நம்ம சொல்லணும்னா டெசிஷன் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நோட்ஸுமே. ஸோ ஒவ்வொரு நோட்ஸ்ல இருக்க டெசிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபைனல் மாடல் ப்ரிடிக்ஷன்ஸ் நடக்கும். அதாவது வெதர் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஸோ இந்த எஸ் ஆர் நோ. ஸோ இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாமே நமக்கு ட்ரீ பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி தான் நம்மளுக்கு வந்து டிசைடே ஆகும். நெக்ஸ்ட் இஸ் கீ ஃபீச்சர்ஸ். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெசிஷன் ட்ரீ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஹைரார்கி ஆஃப் டெசிஷன்ஸ். ஸோ ஒரு டெசிஷன் ட்ரீ வந்து நம்மளுக்கு ஒரு என்டையர் டேட்டா செட்டை ஸ்மாலர் சப்செட்ஸா நம்மளுக்கு வந்து பிரிக்கும் த்ரூ சீக்வன்ஸ் ஆஃப் டெசிஷன் நோட்ஸ். ஸோ அந்த டெசிஷன் நோட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபர்தரா ஸ்பிட் பண்ணி தான் நம்மளுக்கு ஈஸியரா இன்டர்பிரட் பண்ண வைக்கும் ஃபைனல் டெசிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹவுஸ் பிரைஸ் ப்ரிடிக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ். ஸோ அப்போ வந்து அதில் 3, 4, 7, 8 ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் 3ல வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இதுல நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா பால்கனி வந்து இருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ. தென் இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபீச்சர்ஸ். ஸோ ஒவ்வொரு நோட்ஸுமே ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஸ்பிட் பண்றோம். ஸோ இதை தான் வந்து ஹைரார்கி ஆஃப் டெசிஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரே நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஃபைனலா அந்த ஹவுஸ் பிரைஸ் வந்து சே $53.85 இன் டர்ம்ஸ் ஆஃப் 1000ல நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் ரிகர்சிவ் பார்ட்டிஷனிங். ஸோ ரிகர்சிவ் பார்ட்டிஷனிங்னா நம்ம வந்து இப்போ பெட்ரூம்ஸை 3, 4, 7, 8 நம்ம ஸ்பிட் பண்ணிக்கோம். இது எப்படி நம்ம ஸ்பிட் பண்ணிருக்கோம்னா இது வந்து ஒரு ஃபீச்சர், பெட்ரூம் இஸ் அ ஃபீச்சர். ஸோ அந்த பெட்ரூம் ஃபீச்சர்ஸோட அனாலிசிஸ் நம்ம பார்க்கணும். அதாவது வேல்யூ கவுண்ட்ஸ் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 3, 4, 7, 8 இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ்ல நம்மளுக்கு செப்பரேஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். அதனால நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்றது ஒரு கண்டினியூஸ் வேரியபிளா இருக்கலாம். ஓகே, இதே கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கல் டேட்டாஸ் ஆர் நம்மளுக்கு நியூமரிக்கல் டேட்டாஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எஸ் ஆர் நோ நம்மளுக்கு ஸ்பிட் பண்ணும். ஸோ ஒவ்வொருலையுமே நமக்கு ஃபீச்சர்ஸ் வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்பிட்டிங்கே நடக்குங்க. தென் இப்போ வந்து ஒரு லீனியர் ரெக்ரெஷன் நம்ம டீல் பண்றோம்னா என்னவா நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், டேட்டா ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் அமாங் த டேட்டாஸ் இருக்கணும் ஆர் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா இருக்கு நம்ம அந்த அல்காரிதம் யூஸ் பண்றதுக்கு. ஆனா நம்மளுக்கு டெசிஷன் ட்ரீ வந்து பார்த்தோம்னா ஒரு நான் லீனியர் டேட்டாஸ் கூட நம்மளுக்கு வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ஸோ இது எப்பயுமே ஒரு ஹை வெர்சட்டாலிட்டியை நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து டெசிஷன் ட்ரீல இருக்க டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரூட் நோட். ஸோ ரூட் நோட் வந்து இஸ் த பேஸ் நோட். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ஃபர்தரா ஸ்பிட் ஆகிறத நம்ம இன்டர்னல் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடையும் நம்ம கனெக்ட் பண்ற பார்ட் நம்ம என்ன சொல்றோம்னா பிரான்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த லெவல்ல நம்ம என்ன சொல்றோம்னா டெப்த் ஈக்குவல் டு 1. தென் இந்த பார்த்த என்ன சொல்றோம்னா டெப்த் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த லெவல் ஆஃப் டெப்த்னஸ் நம்ம வந்து டெப்த் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். டெப்த் ஈக்குவல் டு 1, டெப்த் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பார்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பேரண்ட் நோடுன்னு எடுப்போம், இதை வந்து நம்ம சைல்டு நோடுன்னு எடுப்போம். ஸோ நம்மளுக்கு எந்த நோட்ல இருந்து நம்மளுக்கு ஸ்பிட் ஆகுதோ அதை பேரண்ட் நோட், எதா நம்மளுக்கு ஸ்பிட் ஆகுதோ அதை நம்ம சைல்டு நோடுன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டியும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது வந்து நம்மளுக்கு பேரண்ட் நோடா இருக்கும், இது வந்து நம்மளுக்கு சைல்டு நோடா இருக்கும். தென் ஒரு ட்ரீ பேஸ் அல்காரிதம் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ண உடனே அந்த ஃபைனல் நோட என்ன சொல்லுவாங்கன்னா லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல ஸ்பிட்டிங்கே நடக்காது அப்படின்னா அதை வந்து நம்ம லீஃப் நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு ஸ்பிட் ஆகுதுன்னு சொல்லுவோம் பேஸ்ட் ஆன் ஒரு ஃபீச்சர் வேல்யூஸ். இப்போ வந்து ஏஜ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து யங், மிடில் ஏஜ், தென் சீனியர், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை நம்ம ஸ்பிட் பண்ணிக்கோம். ஸோ அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம ஸ்பிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதை ஸ்பிட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்பிட்டிங் கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணணும்.
ஸோ ஸ்பிட்டிங் கிரைட்டீரியா வந்து எதுக்குன்னா இப்போ கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் நம்ம டீல் பண்றோம்னா கினி இம்பியூரிட்டி என்ட்ரோபி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஸ்பிட்டிங்கே நடக்கும். ஸ்பிட்டிங் ப்ராப்பரா நடந்தாதான் நம்மளுக்கு ஃபைனல் டெசிஷன்ஸும் நம்மளுக்கு கரெக்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுவே நம்ம வந்து ஒரு ரெக்ரெஷன் டாஸ்க் வச்சு நம்ம டீல் பண்ணோம்னா மீன் ஸ்கொயர் எரர் வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி தான் அந்த ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரைஸ்டா இருக்கா, ஸோ இந்த டெசிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி நம்மளுக்கு டிசைட் பண்ணவே முடியும். இதோட டெசிஷன் ட்ரீ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.